வணக்கம் நண்பர்களே. மொக்கை சீன் ஸ்டோரி அனைவரையும் அன்போடு வரவேற்கின்ற நண்பர்களே. வாருங்கள், இன்றைய வீடியோவில் என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவரை சொல்வதை நாம் அதை கேட்டு மற்றவரிடம் அதை விமர்சனம் செய்வதை தவிர்த்தால் மனதில் டென்ஷன் எப்போதுமே இருக்காதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர் ஆனால் இன்னொருத்த பற்றி கேட்கும்போது அவரை பற்றி நாம் தரைக்குறைவாக பேசக்கூடாது. நமக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னா அதை தள்ளி போகுவது நல்லது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய வீடியோவில் நாம் அடுத்தவரை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது பேசுகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் இன்னொருத்தர் பேசிக்கிறோம். நானும் இன்னொருத்தருமே நின்றோம், பேசிட்டு இருக்கிறோம். எதை பற்றினா இன்னொருத்தரை பற்றி பேசுகிறோம். இன்னொருத்தரை பற்றி பேசும்போது அவர் இன்னொருத்தரை பற்றி பேசும்போது அவரும் எனக்கு பிடிக்கல, அவருக்கும் எனக்கு பிடிக்கல. தலைப்பு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எனக்கு பிடிக்காதவரும் பற்றி பேசுகிறோம். இன்னொருத்தரோட அவருமே அவருக்கு பிடிக்காது என்று பேசுகிறோம். பேசும்போது நான் என்ன பண்ணுறேன், பிடிக்காத மனிதன் பற்றி பேசும்போது ஆமாங்க அந்த ஆள் அப்படித்தானுங்க, என்னைக்குப்பா அப்படியே தானுங்க அப்படி தான் பேசுகிறோம். அவர் ஆமாங்க என்னைக்குப்பா தான் அப்படியே தானுங்க அவன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். நான் நிறையா அவரை பற்றி நெகட்டிவ்ஸ் பாயிண்ட்ஸ் நிறைய பேசுகிறேன் அவர்கிட்ட. அவரை பற்றி இன்னொருத்தரை எனக்கு பிடிக்காத பற்றி பேசுகிறேன். பேசும்போது நம்மளை அப்சர்வ் பண்ணுற பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு, ஓ அப்படிங்களா, ஓகே ஓகே எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க, அவன் சரியில்லைங்க அவன் அப்படி தான் சொல்கிறார். நாங்கள் டைம் அப்படிங்களா, ஓகே ஓகேங்க, ஆமாங்க அவன் அப்படியே தானே அந்த ஆள் அப்படி நானும் பேசுகிறேன். ஓகே அப்படின்ட்டு நம்மகிட்ட வாங்கினார் பார்த்தீங்களா, நம்மகிட்ட தான் வாங்கினார் பார்த்தீங்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். அவர் இன்னொருத்தர் போய் சொல்கிறார், ஆடா நேற்று மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அவனை பற்றி ரொம்ப விமர்சனம் பண்ணுறாருங்க, ஐயோ படு மோசமான ஆளுங்க அப்படி என்னை போய் சொல்கிறார். ஆகிட்ட இன்னொருத்தர் மனிதன்கிட்ட இன்னொரு மனிதனோட பேசும்போது அந்த மனிதன் வாங்கிட்டான்னு தெரியுமா, யாரு நான் சொன்னதை அவர் வாங்கிட்டார். இன்னொரு மனிதன் வாங்கிட்டார், கேட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, நான் பிடிக்காத பற்றி பேசுன்னு பார்த்தியா அவுட்டு போய் சொல்கிறார். அவுட்டு போய் இப்படி பேசுனாருமாங்க. அது என்ன பண்ணுறாங்க, நான் சொன்ன நெகட்டிவோட நிறையா 10 பாயிண்ட் சொல்லியிருந்தேன், 100 பாயிண்ட் எடுத்து சொல்கிறாங்க. எடுத்து சொல்கிறோம். என்ன ஆகு, பிடிக்காத மனிதன் என்ன ஆகு, எச்ச கோபமாக யார் மேலே என்ன மேலே கோபமாக எடுத்து சொன்னாங்க. இன்னொருத்தர் போய் நான் சொன்னதை அவர் மணி கோபமாகும். அவரோட கொஞ்சம் 50% ஆகலை, என்ன மேலே எப்படி 100% ஆகும். இப்போ என்ன ஆகு, அது எனக்கு காது போயிடுது. ஐயோ நான் தப்பாக சொல்லிட்டு மாட்டுக்கு அப்படி என்னாகு, தப்பாக சொல்லியிருந்தான் போச்சாது, நாம் ஏதோ வேறு விதம் பேசிட்டு மாட்டுக்கு இல்லாமல் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் அப்படின்னு நம்ம மனசு தோணும். தோணாதுங்களா, என்ன ஆகுது, டென்ஷன் அதிகமாகும். அதனால் ஒருவரை பற்றி உங்களோட பேசும்போது நிதானமாக பேச வேண்டும். ஒரு பற்றி தப்பாகவே நடந்திருந்தாலுமே அது தெகிலிங் அப்படின்னு சொல்லிட்டாவே அந்த இடத்தில் நீதான் வெற்றி மனிதன். ஏன் வெற்றின்னு சொல்கிறேன்னா, அதை பற்றி யோசிக்க வேண்டியில்லைங்க, எந்த பிரச்சனையும் வராது. தெரியாதுன்னு சொல்லிட்டாவே அந்த பிரச்சனையை பற்றி எதுவும் வராது நம்மளுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உண்மையாக நடக்கிற விஷயங்க. சொசைட்டியில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பற்றி கேட்கறதுங்க, அதை போய் இன்னொருத்தர் போய் சொல்கிறது, எது பண்ணுறது சொல்லும்போது ப்ளஸ் சேர்த்து சொல்கிறோம். அது என்ன ஆகுது, அடுத்தவர்கள் நம்ம சண்டைக்காரன் வந்தால் கூட நாங்கள் எச்ச கோபமாக நம்மளால். சரிங்களா, அதனால் அடுத்தவர்களை விமர்சனம் செய்வது தவிர்த்தாலே
நம் வாழ்க்கையில் மனதில் நிம்மதி அடையலாம், வெற்றி அடையலாம். எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன நோக்கத்துக்காக கடவுள் இந்த வாழ்க்கை கொடுத்துக்கிறாரோ அந்த நோக்கத்தை பற்றி மட்டும் நினைத்து, நம்ம வாழ்க்கையை பற்றி நினைத்தும், நம்ம குடும்பத்தை பற்றி நினைத்தும் முன்னேறினாவே வாழ்க்கை எப்படி இருக்குங்க? செம்மையாக இருக்கும். அடுத்தவர்களை விமர்சனம் செய்வதை தவிர்த்தாலே போதும். ஏனென்றால் நாவில் அடக்கம் வேணும். அடக்கம் இருந்தாலே வாழ்க்கையில் வெற்றி. நாவில் அடக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவனை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுங்க. எங்கே கொண்டு நிறுத்துங்க? தவறான வழியை கொண்டு நிறுத்திடுங்க. அதனால் அடுத்தவர்களை விமர்சனம் செய்வதை தவிர்த்தாலே நாம் வெற்றி அடையலாம். எப்படின்னா, அதை ஒருத்தர் பற்றி சொன்னாவே அப்படிங்களா அப்படின்னு அப்சர்வ் பண்ணிக்கணும், விமர்சனம் பண்ணக்கூடாது. அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை பற்றி இன்னொருத்தர் போய் நாம் கூடாது, விமர்சனம் செய்ய இருந்தாலே போதும். வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக திகழலாம். சொல்கிற உண்மைதானுங்க. ஓகே நண்பர்களே, மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.